இந்த பணத்துக்கு ஒரு குணம் இருக்குது. இது உயிரற்ற பொருளாதாரம். உயிருள்ள பொருளாதாரம் எது அப்படின்னு சொன்னா அக்ரி எக்கானமி. கிராமங்கள்ல இந்த விவசாயத்துல தேங்காய் வந்துச்சு, மாங்காய் வந்துச்சு, புளிய வந்துச்சு பாருங்க, அது உயிருள்ள எக்கானமி. அதுல வந்தது என்ன பண்ணுவாங்க, அந்த தோட்டத்திலே போட்டு எல்லாம் நம்முடைய பாட்டை முப்பாட்டை அவங்களுடைய வழக்கம். இங்க ஏகப்பட்ட பேர் எல்லாருமே நிலங்கள் வச்சிருந்தவங்க தானே. அரிசி வந்துச்சு, தேங்காய் வந்துச்சு, குவிஞ்சு கிடக்கும், தோப்புல கிடக்குது. அந்த இடத்துல வச்சு யார் யாருக்கு எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ உறவுகளுக்கு கொடுத்து விட்டு, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கொடுத்து விட்டு, அதுக்கு மேலையும் சதக்கா கொடுத்ததுக்கு போக ஜக்காத்து கொடுக்கிறது. ஜக்காத்துன்னு அதுதான், அது கட்டாயம். ஆனா சதக்கா விருப்பம் உள்ளவங்களுக்கு எல்லாம், தேவை உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக ஜக்காத்தும் கொடுத்து பாக்கி தான் வீட்டுக்கு போகும். தேங்காய் போகும், நெல் போகும், எல்லாம் போகும். அதுக்கு யாருக்கும் பொறாம வராது. இன்னைக்கு ஒரு தொழில ஒருத்தர் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு, வீட்டு வாசல்ல திண்ணில கொண்டு வந்து 10 லட்ச ரூபாய் கொட்டி வச்சுட்டு யார் யாரு கொடுக்கணும்னு சொல்லி யோசிப்போமா? 10 லட்ச ரூபாய் பணம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? பதுக்கு பாதுகாப்பா கொண்டு போ, வீட்டுல கொண்டு போய் பீரோல வச்சு பூட்டை 3 ட்ரிப் இழுத்துப்பாரு. அந்த 10 லட்ச ரூபாயில ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சிருச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலே சந்தேகம். அதான் இந்த பண பொருளாதாரம். அதுக்கு உள்ள வேறுபாடுகள். ஆனா இன்னைக்கு இல்லை. இந்த பண பொருளாதாரத்தை நீங்க வந்துட்டு மல்டிப்ளை பண்ணலன்னா கரைஞ்சிரும். மல்டிப்ளை பண்ணணும், எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். வருஷம் இன்ஃப்ளேஷன்ல போயிட்டு கரைஞ்சிரும், ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்பவே 100 ரூபாய் இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு 100 ரூபாய் இல்லை. இது இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம் கிடையாது. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய்க்கு உள்ள பொருள் என்கிட்ட இருக்கும். 10 வருஷம் கழிச்சு அதை நான் மாத்துவேன், தங்கமா வெள்ளியா. அதுதான் வந்து இஸ்லாமிய பொருளாதாரம். இது வந்து முதலாளித்துவ பொருளாதார ஒரு முறை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மாடர்ன் எக்கானமியை நோக்கி, நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி நகர்ந்தா மட்டும்தான் இந்த பணத்தை பெருக்க முடியும், மாடர்ன் எக்கானமியை அடைய முடியும், சமூகம் பொருளாதார ரீதியா வலிமை அடையும்.